சிஸ்டர் குஷி குஷியா இருக்கிறீங்களா? குஷி குஷியா இருக்கிறோம் பிரதர். ம். நானும் சகோதரியும் உங்க ம். ஃபேமிலி எல்லாமே வந்திருக்கிறோம் இன்னைக்கு. இன்னைக்கு சரிங்க. ஒரு ஸ்பெஷலான விஷயம் தான் சொல்ல வந்திருக்கிறோம். ம். இப்ப நிறைய பேர் இந்த பார்ஷியல் பேராலிசிஸ், அதாவது பக்கவாதத்தினால நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ம். ம். அதுக்கு சில பேருக்கு தீர்வும் இன்னும் கிடைக்காம இருக்கலாம். அதுக்கான காரணம் வந்து அவங்க உடல் காரணம் கிடையாது, மனசுலயும் காரணம் கிடையாது, செய்வினை தான் காரணம். ம். அந்த மாதிரியும் சில கேசஸ்கள் எல்லாம் இருக்கு. ம். ம். இந்த சகோதரி வந்து ஏற்கனவே நம்மளுக்கு யட்சினி பத்தி கொடுத்திருக்கிறாங்க. அது பத்தி அப்பவுமே முகத்தை மறைக்க வேணாம் அப்படின்னு அவ்வளவு தூரம் தைரியமா நம்மளுக்கு அடுத்தவங்களுக்கு உதவணுன்றதுக்காக ஹெல்ப் பண்ணிருக்கிறாங்க. ம். சோ இப்ப அவங்க ஃபேமிலியும் அதே மாதிரிதான். அவங்களுக்கு வந்து பாபா வந்து நிறைய வகையில உதவி பண்ணிட்டு இருக்கிறாரு. ம். அவங்க குடும்பமே பாபா மூலமா தான் டைரக்ஷன்ல நல்லபடியா போயிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் சிவபாபா தான் ம். அவங்களுக்கு நல்ல தீர்வு சொல்லிட்டு இருக்காரு. ம். இன்னைக்குமே நான் அவரு இப்ப நான் பாதிக்கப்பட்டவர் கொஞ்சம் சரியானதுக்கு ஒரு வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்றப்போ சிவபாபாவே அவங்க கிட்ட வந்து நீ இந்த மாதிரி ஒரு கதவை வெளியே போய் தள்ளி திறக்கிற மாதிரி பண்ணு, ஓ. திறந்து மூடுற மாதிரி அவரை பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி சிவபாபாவே அவங்களுக்கு ஐடியாவும் கொடுத்திருக்கிறாரு. ஓ. சோ எல்லாமே நம்ம வாழ்க்கையை வந்து சிவபாபாவுடைய முடிவுப்படிதான் நம்ம நடக்குது எல்லாமே அப்படின்றது நமக்கு இது மூலமா நல்லா தெரியுது. ம். ம். இப்ப இந்த செய்வினை அவங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றத பத்தி அவங்க சொல்லட்டும். பின்னால ம். நம்ம எப்படி சரி பண்ணோம் அப்படின்றத சொல்லுவோம். ம். ஓகே சார். சொல்லுங்க சார். ம். இவங்க லௌகிக தந்தை. ம். அவங்க வந்து கணவர் பக்கத்துல இருக்காங்க. ம். ம். நிறைய ஹாஸ்பிட்டல் கணவர் சொல்லுங்க. ம். சொல்லுங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுக்காருக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ட்ரோக் ஆயிடுச்சு. ஓ, சரி சரி. 4 வருஷமா ஹாஸ்பிட்டல்ல பர்மனன்ட் ட்ரீட்மெண்ட் எல்லாமே காட்டிட்டு இருந்தாங்க பிரதர். ம். இது வரைக்கும் ஆவணம் இருக்கு. அப்புறம் எங்க அக்கா தான் கண்டுபிடிச்சு, அந்த சிஸ்டர் எங்க அக்கா தான் அந்த செல்லுல மேல சிஸ்டர் கண்டுபிடிச்சு அவங்க இந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்கன்னு சொல்லி அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போனதான் இப்ப அவருக்கு ஒரு அளவுக்கு கை மடக்கி விரிகிற அளவுக்கு செஞ்சிருக்கிறாங்க பிரதர். காலு பத்தி காலும் கொஞ்சம் இழுக்கு மாதிரி தான் நடந்தாங்க பிரதர். இப்ப வந்து ஒரு அளவுக்கு தலையில ஊனி கொஞ்சம் நல்லா நடக்கிறாங்க பிரதர். கையை உங்களுக்கு தலை மேல வர நேற்று தூக்க முடிஞ்சது இல்லையா? தலையை உச்சி தலையை தொட்டு கை வந்து கொஞ்சம் காதுக்கு மேலதான் தூக்கிட்டு போனாங்க பிரதர். சிஸ்டர் வந்து கொஞ்சம் இது அம்மன் மூலமா இது செஞ்சு உச்சந்தால வரைக்கும் தொட வச்சாங்க பிரதர். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு கை? சுத்தமா தூக்க முடியாது. இதுக்கு முன்னாடி ஓரளவு காது வரைக்கும் தான் தூக்குவாரு. ஆட்டி ஆட்டி காது வரைக்கும் தூக்குவாரு. இப்ப வந்து கை இப்படியே தொங்கிட்டு இருக்கும். ஓ, இப்படியே வச்சிருக்கிறது. சரி சரி. அது அப்படியே ஒண்ணும் மூவ் பண்ண முடியாது. அதாவது யூஸும் இல்ல. அப்படிதான் இருக்கு. அதால ஒண்ணுமே செய்ய. ட்ரீட்மெண்ட், பிசியோதெரபி, சேலத்து பக்கத்துல ஒரு வில்லேஜ் உடுமலைப்பேட்டைக்கும் போனோம். பெங்களூருக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பெங்களூருக்கு தான் போனோம். இது வரைக்கும் அவருக்கு நல்லாவே ஆகல. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு ஆயிட்டு வருதுங்கிறது. எவ்வளவு ரூபாய் செலவு பண்ணீங்க? உங்க பென்ஷன் பணம் ஃபுல்லா செலவு பண்ணதா சொன்னீங்களே. 6 லட்சம் வரைக்கும் நல்லாவே ஆவலிங்க பிரதர். நிறைய டாக்டர் கூட்டிட்டு போனோம் பிரதர். ஃபர்ஸ்ட் டைமே அவங்களுக்கு வந்து உடம்பு கொஞ்சமா பேச்சு தடுமாற்றாச்சு. அப்ப ஏதோ மாதிரி பேசினாரு. பிள்ளைங்க பேரு யாரு பேருன்னு சொல்றதுக்கே அவருக்கு வரல. அப்ப உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போதே மயக்கம் வந்துச்சோம். மயக்கம் வந்து என்ன பண்ணாங்கன்னா உடனே எங்க தங்கச்சி அதே கார்ல அதே கால்டெக்ஸ்ல அப்படியே கூட்டிட்டு போயிட்டாங்க. கூட்டிட்டு போன உடனே அவங்களுக்கு சுயநினைவு அவ்வளவா நினைவெல்லாம் வரல, எதுவுமே இல்ல.
கை காலெல்லாம் உடனே இழுத்துருச்சு போல இருக்கு. உடனே ஏதோ டெஸ்ட் பண்ணாங்க. அது என்ன டெஸ்ட் எனக்கு இப்ப மறந்துருச்சு. அதுக்கே அன்னைக்கே ஒரே நைட்டுக்கே 70,000 ரூபாய் செலவாச்சுங்க பிரதர். உடனே காட்டியே கூட சரி பண்ண முடியல. அப்புறம் வேற ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு அப்புறம் பெங்களூர்லாம் கூட்டிட்டு போனாங்க. அங்கேயும் போய் எல்லா டெஸ்டும் எடுத்தாங்க. பின்னாடி இந்த மண்டையில கூட பிளட் வந்தது. அவங்க கூட ரெடி ஆகி போயிட்டாங்க. வீட்டுக்காரத்து ரெடி ஆகணும்னு சொன்னாங்க. அந்த டாக்டர்ஸே சொன்னாங்க அந்த மாதிரி. அப்புறம் வீட்டுல பிசியோதெரப்பிலாம் டெய்லி வந்து பிசியோதெரப்பிலாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க பிரதர். அப்புறம் வர்மா ட்ரீட்மெண்ட் சொன்னாங்க. அதுக்கப்புறம் சேலத்துக்கு அந்த பக்கமும் போய் வர்மா ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். எதுவுமே சரி வரல. அலோபதி ட்ரீட்மெண்ட், சித்தா, உடுமலைப்பேட்டையில சித்தா எல்லா ட்ரீட்மெண்ட். அப்புறம் கோயம்புத்தூர்ல மறுவாழ்வு மையம் இருக்கு இல்லைங்களா, ஸ்ட்ரோக் மறுவாழ்வு மையம் இருக்கு. அங்க எல்லாம் போய் சேர்த்துட்டு ஒரு மாசம் கணக்கில் அவங்களும் எல்லா பயிற்சியும் கொடுத்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவர் மனசு வச்சாதான் சரி வரும் கையே, இவர் மனசு வைக்கணும் தான் சொன்னாங்களே தவிர பட் எந்த பாதிப்பும் இல்லைன்னு தான் சொல்றாங்க டாக்டர். அது இவர் மனசு வைக்கணும்னா இங்கதான் கட்டு கட்டி இருக்கு, செய்வன இருக்கு. எப்படி மனசு வச்சா மட்டும் எப்படி கை தூக்க முடியும்? 4 வருஷமா அதே விடாம. அப்புறம் பழமேரி இல்லையா பிரதர், இந்த திருப்பு இது ஆந்திரா குப்பம், விருப்பாச்சிபுரம் ரொம்ப ஃபேமஸ் இல்லைங்களா. ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கு எல்லாம் போய் அந்த ஒரு மருந்து கொடுப்பாங்க, வேர்ல மருந்து கொடுப்பாங்க. ஒரு 7 டைம் 8 டைம் பிரம்மகுமாரி இங்க ஒருத்தருக்கு போய் ரெடி ஆயிடுச்சுங்க பிரதர். அங்க மருந்து ஒரு 15 முறை ஊத்தணும். ஆனா ஒண்ணுமே கேட்கல. இந்த மாதிரிதான் இவருக்கு விடாம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருந்தோம் பிரதர். 6 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஹெச்டி இருந்து இவங்க மூலியமா தான் மறுபடியும் எனக்கு கேட்டேன். இல்ல நான் கேட்காம இவங்க சொன்னாங்க. அப்பதான் இவங்க மூலியம் உங்க வீட்டுல ஒருத்தர் பாதிச்சிருக்காங்க அப்படின்னு எனக்கு கேட்கும் போது கரெக்டா அவங்க சொல்லிட்டாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நம்ம அவங்களை பத்தி கேட்கவே இல்லையே, எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றாங்க நான் நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் சரி எனக்கு சரியாகட்டும், அப்புறம் அவங்களை போய் கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு நான் தான் கம்பல் பண்ணி கண்டிப்பா அங்க போய் பாருங்க சரியாயிடும். இந்த மாதிரிதான் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா எத்தனை கட்டு உடைச்சிருக்காங்க தெரியுமா பிரதர். கால் சொன்னாங்க, கால் நீங்க முதல்ல அந்த கால்ல இருக்கிற கட்டு உடைக்கலைன்னா கால் வராது, அடுத்த படிக்க முதல்ல காலை சரி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி வாக்கிங் போயிட்டு இருந்து திடீர்னு கால் நடக்கவே முடியாத அளவுக்கு ஆயிட்டாரு. ரொம்ப வலிக்குது, ஏன்னா இந்த மாதிரி நடக்க முடியல அப்படிங்கிறாரு. அப்புறம் இவங்க சொன்ன நான் கையை சரி பண்ணா போதும், கால் தான் நடக்கிறாருன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு பின்னாடிதான் இல்ல கால்லயும் இருக்குது கட்டு, செய்வன கட்டு இருக்குதுன்னாங்க. அப்புறம் அதை ரெடி பண்ணாங்க, கிளியர் பண்ணாங்க. கால் சரியாயிடுச்சு. அது பாதத்துல பதிவே பதியாது, அந்த கால் விரல் எல்லாம் பதியாது. ஒரு மாதிரி இழுத்து இழுத்து நடப்பாரு. அது சமமா ஆச்சு, சமமா எடுத்து வச்சாரு. அதெல்லாம் ரெடி பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் காலை ரெடி பண்ணி தான் ஆகணும், அதுக்கப்புறம் தான் கைக்கு பாப்பன் ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி கால் ரெடி பண்ணிட்டு அப்புறம் கைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. கைக்கு கூட ஒரு 2 டைம் வர வச்சு ஒவ்வொரு டைமா தான் கட்டு உடைச்சு. அப்புறம் வீட்லயும் நிறைய எனர்ஜி எல்லாம் கொடுத்தாங்க. உங்களுக்கு வீட்லயே கற்பூரம் ஊதுபத்தி எல்லாம் 100 கிராம் அவங்க அங்கிருந்தே வைப்ரேஷன் கொடுப்பாங்க. வீடியோ கால் பண்ணினா அந்த மாதிரி கட்டெல்லாம் உடைச்சிட்டே இருந்தாங்க. மறுபடியும் விபூதி எல்லாம் கையில கட்டி அது 3 நாளா ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. மறுபடியும் நேரத்துல தலைக்கு சுண்டு அந்த மணிக்கட்டு எல்லாத்துக்குமே 200 கிராம் எல்லாம் கொட்டி அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. மறுபடியும் சாயந்தரம் அந்த மாதிரி பண்ணாங்க. அதுக்கு பண்ண பின்னாடி அந்த கேட்டு கூட பாருங்க, இப்படி அவரே இப்படி இழுத்து லாக் பண்ண அந்த வீடியோ அனுப்பிச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் செய்யல, அவரு செய்ய முடியாது. கை எடுங்க, நான் ரொம்பவும் அப்பெல்லாம் செய்வனே தெரியாதுக்குமா நான் டெய்லி பேச்சு கொடுத்துட்டேன். 1 hour சாயந்தரம் வெளியில செய்யுங்க அப்படி செய்ய அவரால் முடியவே முடியாது. கையை தூக்க முடியாது. ஆட்டி ஆட்டி இப்படியே ஆட்டுவார், இப்படி 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 இப்படின்னு ஆட்டி இப்படி கொண்டு வருவார். ரொம்ப லேட் பண்ணுவார். அவரால் முடியாது. அவ்வளவுதான் அவரால் முடியுமே, அதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? செய்ய முடியாது. என்ன பயிற்சி பண்ணா கூட அவரால் கையை ஒண்ணுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் சித்தரம்மாட்டு போய் தான் நாங்க இதெல்லாம் ரெடி பண்ணோம். செய்வேன்னு தெரிஞ்ச பின்னாடிதான் அந்த கட்டெல்லாம் உடச்ச பின்னாடிதான். இருந்தாலும் கொஞ்சம் பாதிப்பு இருக்கு இல்லைங்களா. இத்தனை வருஷம் கை 4 வருஷம் பக்கமா ஆகி போச்சு. கொஞ்சம் கொஞ்சமா தான் பிளட் சர்க்குலேஷன் சரியாயிட்டா. இந்த அளவுக்கு ஆயிருக்கு இல்லைங்களா. இந்த அளவுக்கு கொஞ்சம் டம்ளர் இடது கை சப்போர்ட்ல டம்ளர் குடிச்சு தண்ணி குடிக்கிறாரு. அது கூட ஒரு வீடியோ அனுப்பிச்சிருப்பேன். அந்த மாதிரி இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. அதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. அவரு தற்கொலை பண்ணிக்கிறேன்னு கூட ஒரு டைம் சொல்லிட்டாரு. நான் சொன்னேன், தற்கொலை பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒன்னா இந்த உடலை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா நீங்க ஆவியா தான் இருக்கணும்.
எல்லார் உடல்லையும் போய் பூந்தீங்கன்னா உங்களுடைய பாதிப்பு அவங்களுக்கு இருக்கும். புரிஞ்சுக்காங்க. மறுபடியும் உடலை தேடித்தான் நீங்க போகணும். ஐயோ உடல் நம்ம விட்டுட்டுமே, வேற உடலையாவது போய் பூதலாம்னு நினைப்பீங்க. ஏன் நீங்க எவன் உடல்ல கூட பூதன்னு கூட நினைப்பீங்க. நீங்க யார் உடல் பூத மாட்டேன்னு சொல்லுங்க, அப்ப வேணா நீங்க தற்கொலை பண்ணிக்காங்க. அப்புறம் அமைதி ஆயிட்டாரு. ஏன்னா அந்த மாதிரிதான் பிரதர் இது. உடலை தேடிதான் டக்குனு உயிர் போயிடுச்சுன்னா கூட உடனே உடலை தேடுறாங்க பிரதர். அதனாலதான் அது சொல்லி புரிய வச்சு போட்டு அவர் தற்கொலை எண்ணத்தையும் மாத்திக்கிட்டாரு. பண்ணிக்கணும்னு நினைச்சு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இதெல்லாம் புரிய வச்சு நானு அவங்க வழியிலே போய் புரிய வச்சாதானே புரியும். மத்தபடி எல்லாம் சொன்னா அவங்களுக்கு புரியாது. ஆமா நீங்க யார் உடனே போத மாட்டேன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்து தற்கொலை பண்ணிக்காங்க. நான் வேற எனக்கு பிரதர் சொல்ல முடியும். அப்புறம் மனசு மாறிடுச்சு. இந்த உடல்லயே இருந்து உங்க கணக்கு வழக்க செட்டில்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. உங்க வீடியோ எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா பாப்பாரு. இந்த செய்வனைக்கு முன்னாடி எல்லாம் சரவணகுமார் பிரதர் வீடியோ அனுப்பி ஆரம்பிச்சுட்டு உங்க வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேட்பாரு. அவர் எந்த ஊரு, அவர்கிட்ட பேச முடியாதா அப்படிமா. அவர்லாம் கிடையாது என்கிட்டயே பேசுது. போன் பண்ணாம எடுக்க மாட்டேங்கிறாரு. நான் எங்க போய் பேசி நான் போன் பண்ணி கொடுக்கறது அப்படி உங்ககிட்ட பேச ரொம்ப ஆசைப்பட்டாரு. வேணா கொடுக்குற பேச. இப்ப பிரதர் பேசுவாரு நல்லா. பிரதர் எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார். வாவ் சூப்பர் பிரதர். வணக்கம் சார். பேசுங்க. பேச முடியுமா? எனக்கு பேச முடியுது சார். சொல்லுங்க. எனக்கு கேள்வி வந்து குணமாயிட்டு வருது. ட்ரீட்மெண்ட் எவ்வளவோ பார்த்தோம். எங்களுக்கு ஒன்றும் குணமாகல. ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். ஒன்றும் நல்லா ஆகல. அம்மா மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ண என்ன கொஞ்சம் நல்லா பண்ணிக்குது. அவர் எப்பவுமே சிரிச்ச முகமா இருப்பாரு பிரதர். அதே ஒரு குழந்தை முகம் மாதிரி இருக்கும். அவர் ட்ரீட்மெண்ட் அப்போ உட்கார்றப்போ இப்போ அப்படியேதான் இருக்கிறாரு. அது வகையில அவரை ரொம்ப பாராட்டணும். அது சமயம் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஒத்துழைப்பு நல்லா தருவாரு. அதோட இந்த செய்வினை பாதிப்பு அப்போ நம்மளுக்கு வந்து ஆக்சுவலா சாதாரண ஸ்ட்ரோக்னா உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல பாதிப்பு, மூளையில பிளாக் வரும், ரைட் சைடு பாதிக்கும். அப்படிதான் நம்ம நார்மலானது. ஆனா இவருக்கு அவங்கள போட்ட செய்வினை கட்டுனால இந்த ரைட் சைட்ல 11 கட்டு இருந்தது இந்த பக்கமா. அந்த கட்டெல்லாம் நாங்க 10 ரிமூவ் பண்ணிட்டோம். ஆனா ஃபைனல் கட்டு எப்போ ரிமூவ் பண்ண முடியும்னா ஓரளவு, ஏன்னா இது 4.5 வருஷமா கையில ரத்த ஓட்டம் கிடையாது, நரம்பு மண்டலம் ஃபுல்லா பாதிப்பாயிருச்சு. ஏன்னா இங்க இருந்து என்ன சப்ளைமே இங்க வராம தானே பக்கவாதம் வருது. சோ அது வருது. அப்புறம் தசைகள் எல்லாம் அதுவும் போயிருச்சு. தசைநாறு எல்லாமே டோட்டலி அவுட்டு. சோ அது 60 to 90 days ஆகும் வளர்றதுக்கு. சோ அதனால வி டோல்டு முதவே ஏழியா சொல்லிட்டோம், ஒரு 90 days 3 மாசம் ஆகும், எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும், அப்புறம் தான் கியூர் ஆகும் நல்லா அப்படின்ட்டு. இப்போதைக்கு நாங்க இந்த செய்வன கட்டெல்லாம் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணோம். அது 10 இது நல்லா கிளியர் ஆயிடுச்சு. அந்த 11th இது எப்ப நம்ம கிளியர் பண்ண முடியும்னா இந்த இங்க போட்டிருக்கிறாங்க கட்டு 20, அதாவது தீய, இன்னைக்குதான் அம்மாவே சொல்லுச்சு, 20 தீய சக்திகள் அதோடைய பவர்கள் எல்லாம் சேர்த்து இதை கட் பண்ணிட்டாங்க. எவ்வளவுதான் இது சரி பண்ணாலும் இதை யாராலும் சரி பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு ஆஸ்பெக்ட். அவ்வளவு பவர் கொடுத்து அது எதுக்காக இவ்வளவு செஞ்சாங்களோ பாவம், இந்த வயசுல அவரு கஷ்டம். ஆனா அந்த மாதிரி செஞ்சுட்டாங்கனால நாங்க ஃபைனலா இந்த ட்ரீட்மெண்ட் வச்சிருந்தோம், இந்த மூவ்மெண்ட் மட்டும். சோ இதுவரை அவருக்கு நல்லா இதாயிடுச்சு. அப்புறம் இங்க கொஞ்சம் பிளாக் இருந்தது, அதுவும் எனக்கு சரி பண்ணி அப்புறம் கையை நல்லா மேல தூக்கி உச்சந்தலையில அப்படி கையை வச்சாரு. சோ இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். சோ இந்த ரிஸ்டுமே கொஞ்சம் நல்லா ட்விஸ்ட் ஆகும். ஸோ ட்விஸ்ட் ஆகிறப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மள மாதிரி கை வந்துடும். ஸோ அதுக்காக ஒரு வாரத்துக்கு எக்ஸசைஸ் சொல்லி இருக்குது. ஆல்மோஸ்ட் முடிச்ச மாதிரி தான். இன்னும் கொஞ்சம், அதாவது இந்த தீய சக்திகள் பாதிப்பு ஃபுல்லாவே எடுத்துட்டோம். நேற்று ஆக்சுவலா ஒரு அம்மனே பூஜை சில சமயம் பண்ணும் சிவனுக்கு. அது 3 வாட்டி பூஜை பண்ணிடுச்சு. அப்பவே தெரியும் சார் சிவன் கிட்ட இருந்து அவங்க பவர் வாங்கி தராங்க அப்படின்றது. விபூதி இதெல்லாம் போட்டு நிறைய மல்லிகை பூ எல்லாம் போட்டு பூஜை பண்ணிருக்கு. பண்ண பிறகுதான் பாபாவும் சிவபாபாவும் இவங்களுக்கு சொல்லி இருக்கிறாரு, நீ இந்த மாதிரி கேட்டை திறந்து இது பண்ற மாதிரி ஒரு வீடியோ போடு, அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அது வேணும்னா நம்ம போட்டு காமிக்கலாம். அது
அது பின்னால ஆட் பண்ணிக்கலாம். சோ இது வந்து என்ன நம்ம தெரிய வருதுன்னா, உடல்நல பாதிப்புகளுக்கும் சேவனை வந்து காரணமா இருக்குது. ஏதோ ஒரு காரணத்துக்காக சில சமயம் இவங்க நிறைய பணம் வர்றப்போ நிறைய உறவினர்கள் ஏதாவது கேட்டிருக்கலாம் அவங்ககிட்ட உதவி. அது செய்ய முடியாதுன்றதுனால இவ்வளவு பவர்ஃபுல்லா இவருக்கு வந்து இவர் வாழ்நாள் ஃபுல்லா சாப்பிட கூட முடியாம அந்த மாதிரியா. இப்ப உங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த காலமே நான் இவங்கிட்ட சொன்னேன். ஏன்னா நாளாக டிட்டோரியேட் டிட்டோரியேட் அதாவது ரொம்ப மோசமாயிட்டே தான் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அவங்களுக்குமே தெரிஞ்சது. சோ காலம் வந்து நடக்க முடியாம ஆயிரும். அதுக்குள்ள நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணிருங்க. ஏன்னா கை மாதிரி ரொம்ப செயலிழந்துச்சுன்னா, இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம் இல்லையா? 3 மாசத்துக்கு ரொம்ப இது ஆனா காலமே அவருக்கு வளைஞ்சுதான் இருந்தது. நம்ம நார்மல் லெக்ஸ் மாதிரி இருக்காது. எப்பவுமே அந்த லெக்ஸே வளைஞ்சிருச்சு அவருக்கு. அப்படியுமே அந்த நடக்க கொஞ்சம் முடிஞ்சதுனால அப்படி மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ அதனால அதுவுமே உங்களுக்கு வந்து ஸ்பாயில் ஆயிடும் அப்படின்னு சொல்லிதான் நாங்க வந்து காலை முடிச்சிட்டோம். கால் வந்து வெரி ஈஸி, அதை சீக்கிரம் பண்ணிட்டோம். ஆனா இந்த தலையில இவ்வளவு கட்டு இருக்குது இல்லையா, அது ஃபுல்லா இந்த இதுக்குதான் ரிஸ்ட் கை இந்த இதுக்குதான் போட்டிருக்காங்க. சோ அது 2 months கழிச்சுதான் இந்த சிஸ்டங்கள்ல எல்லாம் சரியான இல்லையா. இப்ப இந்த ரத்த ஓட்டம் வந்து சரியாகணும். அடுத்து நரம்பு மண்டலம் பாதிப்பாயிருக்கும் இல்லையா, ஃபுல்லா கைய வச்சு ஒண்ணுமே ஆக்டிவேஷனே இல்லை. சோ அது அப்புறமா கடைசியா அந்த தசை நார்கள் இதெல்லாம் வந்து டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி நியூவா ரிவைவ் பண்ணி சோ அது மாதிரி பண்ணோம். சோ அதனால இப்ப நல்லா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. எப்பவுமே வந்து ஒரு கேஸ் எடுத்தா நல்லா டோட்டலா கியூர் ஆற வர பண்ணி கொடுத்துருவோம். சோ அதுவுமே நாங்க அஷூரன்ஸ் கொடுத்துருக்கோம். இன்னும் டோட்டலா இன்னுமே நல்லா சரி பண்ணி கொடுத்துருவோம். வேற அதாவது இவங்க சிஸ்டர் வந்து அவ்வளவு தூரம் இவங்க ஃபேமிலியில வந்து எல்லாருக்குமே இந்த மாதிரியா நல்லபடியா எடுத்து சொல்லி அவங்க ஹெல்ப் பண்றாங்க. அதோட அவங்களுக்கு ஏற்கனவே இந்த ஒரு அகோரி ட்ரீட்மெண்ட் அந்த யக்ஷினி அப்போ அவங்க சொல்லியிருந்தாப்புல, அப்ப இவருக்குமே அவங்க பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். என்ன சிஸ்டர், நீங்க அதை பத்தி சொல்லுங்க. ஆமாங்க பிரதர், நாங்க அகோரி கிட்ட போயிருந்தோம் இல்லைங்களா, அப்ப இவருக்கும் சேர்ந்து இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிதான் குடும்பத்துக்கே சேர்த்து செஞ்சுது எல்லாமே. எல்லாமே கட்டு போட்டாங்க, எல்லாமே செஞ்சு கொடுத்தாரு. இருந்தாலும் நீங்க வந்து இதுக்கு பின்னாடி நீங்க பணமநேர்ல போய் மருந்து ஊத்துங்க சரியா போயிருந்தாங்க. அதெல்லாம் சரியாகலைங்க பிரதர், உங்களுக்கு தான் எதுவும் சரியாகல. இந்த கட்டு சேவனை இருக்குன்றது ஆனா அந்த சொல்லி இருக்காரு கரெக்டா சொல்லி இருந்தாரு. ஆனா சரியா போயிட்டு செஞ்சு கொடுத்தாங்க. ஆனா சரியாகல. சரியான முறையில அம்மன் மட்டும்தான் அது வந்து உடல்ல இறங்கி செய்ய முடியும். மனிதர்களால இது வந்து சில மந்திரங்கள் படிப்பாங்க, அதை கத்துக்கிட்டு வேணா அவங்க சில வித்தைகள் வேணா காட்டலாம், செய்ய முடியும். ஏதாவது மூலிகை எல்லாம் வச்சு செய்யலாம், நெய் வச்சு செய்யலாம். ஆனாலும் அது உடல் இருக்கிறது வெளியேற்றத்துக்கு கண்டிப்பா இவங்க மூலியமா தான் அது நடக்குது. அம்மனை இவங்க மேல இறங்கி செய்யறதுனாலதான் இவ்வளவு கிளியர் ஆகுது. ஏன்னா எனக்கே எச்சினி இருந்தப்ப எச்சினி இருக்குதுன்னு சொன்னா அன்னையில எனக்கு போனே பண்றது இல்ல, விட்டுட்டாங்க அவங்க. அது இது வரைக்கும் அவங்க போனே பண்ணி பேச கிடையாது. எச்சினியான்னு கேட்டவங்கதான் இது வரைக்கும் போன் பண்ணி என்ன ஏது எப்படி இருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை கூட அவங்க கேட்கல. ஆனா இவங்க நாங்களே அமைதியா இருந்தா கூட இவங்களே ட்ரீட்மெண்ட் அம்மன் பாருங்க இவங்க மூலியமா வந்து சரியாகலையா, அதை பண்ண சரியான வர எப்பவுமே விடாது. நீ அவனுக்கு சரி பண்ணணும். எனக்குமே தெரியும், நம்ம டோட்டலா ஒரு கேஸ் எடுத்தா சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது. சோ அது வந்து ஒரு பொறுப்பாவே செஞ்சு முடிச்சிருவோம். அது எங்க பொறுப்பா நாங்க நினைச்சு செய்யறோம். அந்த மாதிரி யாருமே செய்ய மாட்டாங்க. உண்மையாலுமே சொல்றேன் நானு, இன்னும் ஒரு புகழுக்காக சொல்லல, மனசார சொல்றேன் நானு. இது நடந்த உண்மைதான் நான் சொல்றேன் நானு. இவங்கள மாதிரி கேட்டு கேட்டு எப்படி இருக்கிறாங்க. ஏன்னா பணம் சம்பாதிச்சா போதும், நம்ம கடமை முடிஞ்சதுன்னு விலகிடுறாங்க எல்லாருமே. என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. போன் பண்ணாலும் அது பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க, அதுக்கு தீர்வே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா இந்த சித்தர் கீதா அம்மா மூலியமா அம்மன் வந்து எவ்வளவு நல்லது பண்றாங்க தெரியுங்களா. அது கூட உண்மையாதான். அது எனக்கு அதை பத்தி இன்னொன்னு சொல்லணும். எனக்கு இன்னொரு சிஸ்டர் ஒருத்தங்க பழக்கம், அவங்க இதை பத்தி சொன்னாங்களே. இப்ப நம்ம ஃபீஸ் கர்மாவுக்காக நம்ம ஃபீஸ் வாங்குறோம் இல்லையா, அதர்வைஸ் நம்ம ஃப்ரீயா செய்யணும். 2 தான் இருக்கு ஆப்ஷன்ஸ். இப்ப ஒருத்தர் வந்து ஒரு ஜோசியரா, அவர் என்ன பண்ணிருக்காரு, இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து ஒரு அம்மா அவரை பார்த்துட்டு, கொஞ்சம் ஃபேமஸான ஜோசியர், கல்யாணம் ஆகல அப்படின்றதுனால அந்த ஜாதகமும் அந்த மாட்ட இருந்திருக்கு. அதை கொண்டு போய் காமிச்சிருக்கு. காமிச்சிட்டு இப்ப கல்யாணம் ஆகும் அவங்க மகளுக்கு போல இருக்கு. கேக்குறப்போ அவரை சரி ஏதாவது வாங்குவோம்னு ₹1 மட்டும் வாங்கிக்கிட்டாராம். ₹1 இஸ் நாட் சஃபிஷியன்ட் ஃபார் ஜாதகம் பாக்குறது இல்லையா. சோ அப்ப அது வாங்கின உடனே என்ன ஆயிருக்கு, நைட் அவருக்கு தீராத வலி வந்திருக்கு, வயிற்று வலி.
தாங்க முடியாத வலி. ஏன்னா அந்த அம்மாவுக்கு அந்த கர்மா இருந்திருக்கு, அது இவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஓ சோ அது பிறகு இவருக்கு வந்து ஒரு ரிலையபிளான ஒருத்தர் இருந்திருக்காரு. அப்ப என்ன மாதிரியே அவர் யாரையும் பார்க்காம சொல்லக்கூடியவர். அப்படிலாம் இருப்பாங்களே உலகத்துல. அதாவது இப்போ அந்த கர்மா வந்து அந்த ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ண அவர் வந்து ஃபியூச்சர் எல்லாமே சொல்லிடுவாரு, என்ன நடந்ததுன்றதும் பார்க்காம சொல்லக்கூடியவர். இப்ப அம்மன் மாதிரி ஒரு நல்ல ஒரு பவர் உள்ள அவருக்கு இந்த ஜோசியர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரியா ஒரு சுச்சுவேஷன், நான் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒருத்தருக்கு ஜாதகம் பார்த்து சொல்லி ₹1 தான் வாங்கினேன். இல்ல அதுக்கு முன்னாடி அவர் சொல்லிட்டாராம். ஃபோன் பண்ண உடனே அவர் வந்து சொல்லிட்டாராம், நீ வந்து யார்கிட்டயோ ₹1 வாங்கிட்டு நீ வந்து ஜாதகம் இது பலன் சொன்னியா அப்படின்னு கேட்டாராம். அப்ப வந்து இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சான். ஆமா அப்படின்னு ஒண்ணு, நீ வந்து ஒண்ணு ஃப்ரீயா செஞ்சிடணும், எதுவுமே வாங்காம. அப்ப வந்து அந்த கர்மா வந்து உன்னை பாதிக்காது. அதர்வைஸ் நீ வந்து தேவையான அளவு காசு வாங்கிடணும். இது 2 படி செய்யாதப்போ அந்த கர்மா உனக்கு வந்துருச்சு. ஆனாலும் அந்த கர்மா வந்து உனக்கு விலகுறதுக்கு வந்து ஒரு 4-5 டேஸ்ல அதான் விலகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்ற அந்த சிஸ்டர் எனக்கு மெசேஜ் வந்து இவங்கள மாதிரிதான் திடீர்னு அவங்களுக்கு ஏதோ ஒரு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கன்வே பண்ணாங்க இந்த மெசேஜ். சோ இது வந்து இவங்க ரைட் டைம்ல சொல்றாங்க. ஏன்னா இப்ப வந்து நமக்கு ஃபீஸ் அப்படி எல்லாம் வாங்கணும்ன்ற அவசியம் கிடையாதுதான். ஆனா அம்மா வந்து நிறைய ஃபீஸ் போடும். ஏன்னா ஆஃப்டர் சர்வீஸ் நிறைய பேருக்கு செய்ய வேண்டி இருக்கும். அதோட எனக்கும் கர்மாஸ் வரக்கூடாது. சோ அதனால அவங்க அப்படி செய்யறாங்க அப்படின்றது எனக்கு புரிஞ்சது. அதுதான் இவங்க சொல்றப்போ நாங்க அதெல்லாம் மணி ஓரியன்டட் கிடையாது. ஆனாலும் வந்து அவங்க கர்மா நமக்கு வரக்கூடாதுன்றப்போ அந்த கர்மாவுக்கு ஏற்ற மாதிரியான ஃபீஸ், அதுக்கு பின்னால நம்ம செய்யக்கூடிய சர்வீஸ் அந்த மாதிரி போடுவாங்க. அது அவங்க ஆப்ஷன் தான். சில பேர் நம்ம வந்து ஏதோ இது பண்ற மாதிரி குறைக்கலாமா அப்படி இப்படின்வாங்க. இல்லைங்க எனக்கு தெரியாது, இதுதான் கரெக்ட் ப்ரொசீஜர், இத சாமி சொல்ற மாதிரி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவேன். அது நம்ம ஃப்ரீயா பண்ணணும்னு சொன்னா நம்ம ஃப்ரீயாவே செஞ்சுட்டு போயிடுவோம். நான் கூட முந்தி சொல்லியிருக்கேன், ஒரு பிரெயின் டியூமர் ஒருத்தனுக்கு இருந்தது. அவன் வந்து அப்ப என்னுடைய குரு தான் அவனுக்கு அவன் பிழைக்க மாட்டான் 2 மாசத்துல டாக்டர் சொல்லியிருந்தாரு. அப்ப வந்து நான் வந்து ஒரு பைசா கூட அவன்கிட்ட வாங்கல. அதனால அவன் கர்மா எனக்கு வரல, அவன் ஃப்ரீயா தான் பண்ணும். அவன் அப்புறம் பிழைச்சு அதுக்கு பிறகு அவனுக்கு குழந்தை எல்லாம் இருந்தது. இப்ப தெரியல, 2020 போன் பண்ணப்போ இருந்தது. அது பிறகு அவன் நம்பர் அது மாறிடுச்சு கூட. அதனால நான் பண்ணது 2012 பிரெயின் டியூமரை டாக்டர்கள் கைவிட்ட கேஸ், அது சரியாகாதுன்னது. சோ அது மாதிரி ஒண்ணு நம்ம ஃப்ரீயா பண்ணிடணும் எதுவுமே, அப்ப வந்து கர்மா பாதிக்காது. அதர்வைஸ் அம்மன் சொல்ற அளவு நம்ம தட்சணை அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறது வழக்கம். சோ இதுதானே தவிர நம்மளுக்கு வந்து இந்த மாதிரியான சர்வீஸ் தான் எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஒரு ஆத்மா நல்லா இருக்குது அப்படின்றப்போ நம்மளுக்கு ஒரு மனசுல ஒரு சந்தோஷம் வருது. அதுதான் நான் மேஜரா பார்ப்பேன். மிச்சப்படி அம்மனுடைய கருவியினால அவங்க சொல்றதை கரெக்டா செஞ்சுட்டு வரேன். அதை இந்த சிஸ்டர் நல்லா புரிஞ்சுட்டு சொல்றாங்க. அம்மனுமே இவங்களை நல்லா புரிஞ்சிருக்காங்க. அதுவுமே அவங்க சொல்லுவாங்க. அது சில சமயம் அம்மா வந்து அவங்களாவே இவங்க கிட்ட பேசும், எல்லாருக்கிட்டையும் பேசாது. இவங்க வந்து சொந்த மக மாதிரி அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அதுவுமே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்ன அம்மா நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றது. நிறைய பக்தி வச்சிருந்தேன் ஞாபகம் வந்தது. அதனாலதான் நான் அப்ப எல்லாம் 300 நாள் எந்திரிச்சு அதிகாலை 3 மணிக்கு எந்திரிச்சு மந்திரம் படிப்பேன். அப்ப நான் அம்மன்கிட்ட என்ன கேட்பேன்னா, நீ ஒரே ஒரு முறை நேர்ல பாக்கணும், பேசணும், இவ்வளவுதான் கேக்குறது. ஆனா அது நடக்கல. இல்ல அது மாதிரி ஒரு ஆசை எனக்கு ஒரு இருந்தது, அம்மனோட நேர்ல பாக்கணும், பேசணும். ரொம்ப அன்பு வச்சிருந்தேன். அதனாலதான் அந்த அம்மாவுக்கு என்னுடைய அன்பு புரிஞ்சதுனாலதான் இவங்க மூலியமா மெசேஜ் பண்ணுவாங்க, எனக்கு பேசுவாங்க. என் மக மாதிரி சொந்த மகளா என்னை நினைச்சு அவங்க பேசுவாங்க. சிவத்தந்தை என்னைய ரொம்ப அன்பு காட்டுறாரு, அப்பாவும் என்கிட்ட ரொம்ப அன்பு காட்டுறதுனாலதான் இந்த குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு சொல்யூஷன். இப்ப எங்க தங்கச்சி பொண்ணுக்கும் பிரச்சனைகள் இருந்தது, தங்கச்சி பையனுக்கும் அவனுக்கும் 3 எலிஃபண்ட் அந்த பவர்ல எல்லாம் அனுப்பிச்சு வச்சு அதெல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்துட்டாங்க. இது பாப்பாட்ட கேட்டு 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 எல்லாமே பண்ணுவேன். அம்மாட்ட கேளு அப்படின்னு சொல்லுவாரு பாப்பா. இவங்ககிட்ட கேட்டா கரெக்டா இருக்கு, எல்லாமே சொல்லுவாங்க. அதெல்லாம் என் குடும்பமே செய்வனால பாதிச்சிச்சு பிரதர். எங்க தங்கச்சி எங்க அம்மாவை தவிர எல்லாருமே செய்வன பாதிச்சு. எல்லாமே இவங்க மூலியமா தான் பாபா எங்களுக்கு எல்லாமே செஞ்சு கிளியர் பண்ணி. அதனாலதான் இந்த ப்ரொடெக்ஷன் கார்டும் அம்மாவே வந்து அந்த சன்னுக்கு பார்த்துட்டு இருந்தோம். அப்ப அவங்க அம்மான்னு கூப்பிட்டு இவங்க தங்கச்சிட்டே சொன்னாங்க, நான் வந்து எல்லாருக்கும் பாதுகாப்பு வளையம் போட்டுட்டேம்மா, இனிமே உன் குடும்பத்துக்கு என்ன ஒரு பிரச்சனையும் செய்வனையால வராது, அதனால நம்பிக்கையா இரு அப்படின்னு எல்லாருக்கும் பாதுகாப்பு வளையம் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க.
அவங்க டாக்டருக்குமே ரொம்ப பயங்கரமான ஒரு தீய சக்தி தான் இருந்தது. அது பயங்கரமா உடலே ஆட்டிடுச்சு போட்டு பாவம். அப்புறம் நான் சொன்னேன், அவன் அந்த பொண்ணு ஆக்சுவலா வேற இடத்துல கட்டி கொடுத்ததுனால அங்க அது தனியா போற மாதிரி இருந்தது ஒரு சின்ன குழந்தையோட. அப்ப நான் சொன்னேன், தயவு செஞ்சு கொண்டு போய் விட்டுருங்க, பாருங்க இவ இவ்வளவு மோசமான நிலைமையில இப்படி ஒரு கஷ்டத்துல இருந்திருக்கா, உக்கிரமான ஒரு தீய சக்தி பாதிப்புல அப்படின்னு. அப்புறம் விட்டுட்டு போனாங்க. இப்பவுமே அந்த டெபாசிட் எப்பாவது வரப்போ அவளுக்கு அந்த உக்கிர வரப்போ நாங்க விபூதி தான் போட சொல்லுவோம். இவங்களுமே நான் 2 மாசம் கேப் விட்டோம் இல்லையா, அப்ப வந்து கைக்கு எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணணும்னு சாதாரணமா நார்மலா எல்லாம் போவாங்க இல்லையா, அக்கு பஞ்சர் அந்த மாதிரி கூப்பிட்டு போனாங்க. அப்ப அது எனக்கு தெரிஞ்ச உடனே நான் சொன்னேன், அதுல சரியா ஆகாதுங்க, இது விபூதி தவிர வேற எதுக்குமே கேட்காது, ஏன்னா அது செய்வினையால வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் விபூதி ட்ரீட்மெண்ட் இப்ப 4 தான் பண்ணிருக்கிறோமே. ஆக்சுவலா 2 மாசம் முடிய விட்டு தான் எங்களால பண்ண முடியும். ஸோ அதுலயே நல்லா கேட்டுட்டு வருது. ஸோ வில் ஆல்மோஸ்ட் எல்லாமே கியூர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம் பிரதர். இதுக்கு முன்னாடி பிரதர் அவருக்கு ஸ்ட்ரோக்குன்னு நினைச்சோம் இல்லைங்களா பிரதர், செய்யலன்னு தெரியாது. அப்ப நான் பாப்பா கேட்பேன். அப்ப எனக்கு கால்ல ரொம்ப பாதிப்பு இருந்தது இல்லைங்களா. பாபா எப்ப பாப்பா எங்க தங்கச்சி இருக்காரு கை வரும் அப்படின்னு கேட்டா, உன் கால் எப்ப சரியாகுதோ அப்பதான் அவர் கை வரும் அப்படின்பாரு பாபா. கரெக்டா சொன்னாரு. அதே மாதிரி எனக்கு எச்சினா தான் பாதிப்பு இருந்தது. அந்த கால் வலினா இப்ப பாரு அக்கு பஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்து குறைய ஆரம்பிக்கும். அவருக்கும் கையும் இப்ப சரியாயிடுச்சு. எப்படி பாருங்க அதனுடைய கனெக்ஷன் எப்படி இருக்குன்னு பாபா பாருங்க எனக்கு ஏற்கனவே சொல்லிட்டாரு. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. நான் அதுக்கு பவர்ஃபுல்லா யோகா பண்ணுவேன். பாபா சொல்லிட்டார்ல, என் கால்லாம் சீக்கிரம் சரியாச்சுன்னா எங்க தங்கச்சி சொல்லிட்டாரு கை வரும், அவராது நல்லா இருக்கட்டும். பாபா கேட்பேன், பாபா எனக்கு கால் சரியா கட்டினா கூட பரவாயில்ல, அவருக்கு கை மட்டும் வர வச்சிருங்க பாபா அப்படின்பேன். அப்படியெல்லாம் நடக்காது, உங்க கால் எப்ப சரியாகுதோ அப்பதான் அவர் கை வரும், இப்படியேதான் சொல்வாரு. அதனுடைய சூட்சமத்தை எதுவுமே பாபா சொல்ல மாட்டார். அந்த ரகசியத்தை எப்பயுமே சொல்றது இல்ல. சொல்லாமையே நம்ம தான் அது புரியுது பாருங்க. அது இப்பதான் கரெக்ட் தான் பாபா அப்ப சொன்னது எவ்வளவு கரெக்டா இருக்கு. எனக்கும் இந்த கால் பாதிப்பு பாருங்க, சரியான ட்ரீட்மெண்ட் இப்பதான் நானும் போயிட்டு இருக்கேன். இந்த அக்கு பஞ்சர் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கேன். அப்ப அங்க போய் இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, குறைஞ்சிக்கிட்டு வரவும் அவருக்கும் இப்ப வந்து கை வந்து பாருங்க இப்பதான் கொஞ்சம் அதுவும் ரெடி ஆயிட்டு. பாபா அன்னைக்கு சொன்னது அவ்வளவு கரெக்டா இருக்கு. பாபாட் நான் பேசுறதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. அதனாலதான் ஒவ்வொருத்தருக்கும் சொல்லுவேன், அங்க கூட்டிட்டு போ, இவங்களுக்கு அங்க செய் அப்படின்னு. பாபா தான் கேட்டுதான் எல்லாமே நான் செய்யணும், கேட்காம எதுவும் செய்யறது இல்ல. இந்த வீடியோ போடுறது கூட இந்த கைக்காக தான் இவ்வளவு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் நானு. கண்டிப்பா எல்லாருக்கும் நன்மையா இருக்கணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய ஆசை. எல்லாருக்கும் இவங்க மனசே அப்படிதான், எல்லாருக்கும் நிறைய பேருக்கு சேவை செய்யணும், நிறைய பேருக்கு ரீச் ஆகி நிறைய பேர் பயனடையணும் அப்படின்னு. போன இதுல கூட திருப்பரங்குன்றதுல கூட என்கிட்ட பேசுறப்ப சொன்னாப்ல, நான் பாபா கருணையால 10,000 பேர் பாத்துட்டாங்க, நான் போட்டாங்க ஏதோ நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னது. அது நல்ல ஒரு விஷயம். அது சொன்னது வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆயிடுச்சு அப்படின்ற சந்தோஷம். அதுதான் அவங்கள வந்து பாராட்டக்கூடிய. கண்டிப்பா அது இன்னும் அது ஞாபகம் இருக்கு. பிரியாணி அரிசி கொடுத்ததுனால வந்தது ஞாபகம் இருக்கு. நிறைய பேர் அத பார்த்துட்டு மெசேஜ் எல்லாம் கூட பண்ணாங்க. ஸோ அது பயங்கர பாதிப்பை ஏற்படுத்தி கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்பாங்க. அதுக்கப்புறம் அது நம்மளால உணர முடியுதுங்கிறது. நம்ம எப்ப நம்ம புண்ணியம் இப்படி நம்மள வந்து சேருது, அந்த பாவம் எப்படி வந்து சேருதுன்றதுலாம் நம்ம வந்து கொஞ்சம் நம்ம தூய்மை ஆகும்போது சதோப்பிரதானமா இருக்கும்போது நமக்கு வந்து அது தெரியுது. இல்லைன்னா சாதாரணமா இருக்கிறவங்களால தெரியாது. இப்ப நான்வெஜ் சாப்பிட்டா அந்த பாவ சுமை வரதுனால உணர முடியல. இப்ப நல்லது பண்றாங்கன்னா அந்த புண்ணியம் வந்து நம்மளால உணர முடியல. ஆனா நம்மளால உணர முடியுதே. அதனால பாபா நம்ம நினைக்கிறதுனால உணர சக்தி இருக்கு. இல்லாட்டா எனக்கு மட்டும் என்ன பண்ண தெரியும். நானும் 13 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்ல போய் 7,000 ரூபாய் பணத்தை கட்டி கறி பிரியாணி தான் உயர்ந்த உணவுன்னு நினைச்சிட்டேன். நானும் பாபா கொஞ்சம் ஆகாசம் நடந்தேன். 7,000 கட்டினாலதான் வந்த சுமை தான் எச்சினா நான் அவதிப்பட்டுன்னு எனக்கு புரிய ஆரம்பிச்சது. நான் நல்லது செய்ய போயே நான் வந்து பாவ சுமையே சுமந்து இருக்கிறேன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான். ஏன்னா பாபா குழந்தைங்க இந்த பிறவிலே நல்லவங்களாதான் இருக்கிறோம் இல்லைங்களா. பாபா கிட்ட நம்ம பாலனை வாங்குறோம், அவங்க சொல்ற ஞானத்தெல்லாம் கேட்கிறோம். இப்ப நம்ம இந்த பிறவிலேயே பாருங்க நம்ம நல்லவங்களா தானே வாழ்ந்துருக்கிறோம். ஆனா நல்லதுன்னு நினைச்சு செஞ்சு பாவத்தை சேர்த்திருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன் நான். அதுக்காக மத்தவங்க மாதிரி கொலை அந்த மாதிரிலாம் செஞ்சிருக்க மாட்டோம். இந்த மாதிரி கறி பிரியாணி கிடா வெட்டுறது கல்யாணம் பண்ணி வைக்கிறது என்னன்னா நல்லது பண்ணி பார்த்து சம்மந்துக்கிட்டு தான் தெரியலங்கிறது நான் நினைப்பேன். அதனாலதான் இவ்வளவு கஷ்டம். நல்லாவே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எல்லாரும் மத்த உணவோட நான்வெஜ் தான் உயர்ந்த உணவுன்னு நினைச்சுக்கோங்க. அதுதானே மெயினா. உறவினர்கள் இருந்தா கூட அதை தானே போடுறேன் செய்யறாங்க இல்லைங்களா வீட்டுல. உடனே அதுதான் பெரிய இது ரொம்ப உயர்ந்த உணவுன்னு நினைச்சதான் செய்வாங்க. அந்த மாதிரிதான் நானும் செஞ்சேன். ஆனா அப்ப நான் சாப்பிடலைங்க நாங்க அந்த ஸ்கூல்ல போய் நான் சாப்பிட கிடையாது. பணத்தை கட்டிட்டு ஏன்னா பரிமாறினா இல்லைன்னு சொல்லல. ஆனா பாருங்களேன் எனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தது. அப்ப அதை என்னால உணர முடியல. ஆனா இப்ப என்னால புரிஞ்சுக்கிட்டேன். சும்மா அரிசி கொடுத்தோன்னே எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன் பாருங்க.
எந்த அளவுக்கு நம்ம சதோ பிரதானமாகறோமோ அந்த அளவுக்கு என்னென்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரிய வருதுங்க. என் வாழ்க்கையில நான் அனுபவம் இன்னைக்கு அதான் பிரதரே சொல்லியிருக்காரு, Facebookல பார்த்தேன். ஒரு யானை வந்து எவ்வளவு பலம் உடையது, அது என்ன நான்வெஜ் சாப்பிடுது, அது வெஜிடேரியன் தானே சாப்பிடுது. சிங்கத்தை கண்டா கூட பேசாம இருப்பாங்க. யானை வந்து ஒரு பஸ்ஸை தள்ள வருது அப்படின்னா எல்லாம் ஓடிடுவாங்க. ஏன்னா அதால புரட்டி போட்டுற முடியும். அது வந்து வெறும் மாமிச பட்சணி கிடையாதுல்ல. அதனால அது மாதிரி இது சொல்லியிருந்தாங்க பிரதருமே. நல்ல ஒரு உதாரணமா. அது கொஞ்சம் காமெடியாவும் இப்ப போடுறாங்க. அது நல்லா அட்ராக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அது எனக்கு எப்பவும் பிடிக்கும். எனக்கு எப்பவும் காமெடியா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அது பிரதர் எப்பவுமே முந்தைய பெண்கள் மாதிரி அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு அது மாதிரி போடுவாங்க. இப்ப நல்லாவே போடுறாங்க. ஒரு வண்டு மாதிரி எல்லாம் டான்ஸ் ஆடிட்டே வந்தாங்க. அது நல்லா கிரியேட்டிவா இருக்கு பிரதர். அது நிறைய பேரை ரீச் ஆகணும். நல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கு, நல்லா ஜாலியாவும் இருக்கு. அது எனக்கு கூட ஒரு பிரதர் அனுப்பிச்சு பார்த்துட்டேன். எனக்கு அனுப்பிச்சு வைக்கிறாரு பாருங்க அப்படின்னு சொல்லி. இல்ல நம்மளே பார்க்க வேண்டியதான். Facebookல அவர் இது இருக்கு இல்லையா, அதுல போய் பார்க்க வேண்டியது. சிஸ்டர் வந்து பயங்கர எனர்ஜியா இருப்பாங்க எப்பவுமே. ஸோ அதுவே நிறைய பேருக்கு வந்து பிடிச்சி இழுக்குது. ஸோ நம்ம பாபா வீடியோ ஒண்ணுதான் போட்டிருக்கோம் இல்ல சிஸ்டர், கூடிய விரைவில் இன்னும் பாபா வீடியோவும் போடும். பாபா செஞ்சிட்டு இருக்காரு. நம்ம கையில நாம ஒரு கருவிங்கிறது அவ்வளவுதான். செய்யறதெல்லாம் பாபா பாபாவே நினைச்சிட்டு தான் போதும் பிரதர். ஆத்ம உணர்வுக்கு வரணும். அதுதான் பயிற்சி எனக்கு. இப்ப எல்லாரையும் ஆத்மாவா பார்க்கணும். அந்த பயிற்சி தான் இப்ப பண்ணிட்டு இருக்கிறேன் நானு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சேவை பிரதர். உங்களுக்கு இந்த மாதிரி சேவை. ஏன்னா நீங்க துவாபரகத்துல நிறைய சாஸ்திரம்லாம் எழுதிருக்கீங்களா, அதனால நீங்க தான் மக்களுக்கு புரிய வைக்கணும். நீங்க புரிய வச்சிட்டு இருக்கீங்க, நான் புரிஞ்சுக்கிட்டு அடிக்கடி நினைப்பேன் நானும். அதனாலதான் இவ்வளவு வீடியோ போட்டாரு இவரு. ஏன்னா இவரு தான் புரிய வைக்கணும். இவரு தான் எழுதி இருக்கிறாரு, அதனால இவரு தான் புரிய வைக்கணும். அவங்க மூலமாவே தான் அது வெளில வந்தாகணும் அப்படின்னு நினைப்பேன் நான், அடிக்கடி நினைப்பேன். ஏன்னா இவர் மாதிரி நான் வீடியோ போட முடியுமா? முடியாது. நீங்க போட முடியுமா? முடியாது. அவங்கவுங்க காரியத்தை அவங்கவுங்க தான் செய்ய முடியும். கர்மத்தின் விதி பயங்கர ஆழமானது. ஏன்னா நம்ம நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா நம்ம என்ன பாவம் செஞ்சிருப்போம்ன்றது நம்ம குணத்தை வச்சு நமக்கு தெரியும், மத்தவங்களுக்கு தெரியாது. பட் நமக்கு தெரியும்ல நம்ம மைண்ட் எப்படி எல்லாம் சிந்தனை செய்யுது அப்படிங்கிறது. ஆள் மனசுல இருக்கிறது வெளியே வருது. கண்டிப்பா எல்லாருக்கும் அப்படி வராதுங்க பிரதர். இப்ப சிலரு நான் பிரஜையா ஆகுவேன், உங்களுக்கு வேலைக்காரியா வந்தா போதும் அப்படி எல்லாம் கூட சொன்னாலும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். வேற பேசுறது கேள்வி. ஏன்னா அவங்க என்ன ஆக போறாங்களோ அதுதான் அவங்க மனசுல வெளியே வருது. அந்த குணமும் வெளிப்படும், வெளிப்படுது. நான் நினைப்பேன் இவங்க இப்படி சொல்றாங்க, ஏன் நீ உயர்ந்த பதவி அடைவோம். ஆனா அப்ப ஜூனியர் அவங்கள போய் சீனியர் போய் நாம எப்படி கேட்கறது? நம்மளே தப்பா நினைச்சிட்டு நான் கேட்க மாட்டேன். அவங்க சொல்லுவாங்க, சிஸ்டர் உங்களுக்கு நானு வேலைக்காரியா வந்தோம் போதுமா, இவங்க எப்படி சொல்றாங்க? நான் அப்படியே சொல்றாரு. அது மனசுல நினைப்ப வெளியே சொல்ல மாட்டேன் நான். அவங்க ஏதாச்சும் நினைச்சுக்குவாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அதனால அவங்கவுங்க அப்பதான் கொஞ்ச நாள் போக போக புரிஞ்சுக்கிட்டேன். அவங்கவுங்க என்ன பதவியை அடையிறாங்களோ அதுதான் அவங்களுக்கு எமர்ஜ் ஆகுது, அது வெளிப்படுது. சிலர்லாம் நான் தண்டனை வாங்கிதான் போவேன்னு சொல்லுவாங்க. சில பிரதர்ஸ் நான் கேட்டேன், நான் பச்சாத்தான் தண்டனை வாங்கிதான் போவேன்னு சிலர் சொல்லுவாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன தண்டனை அடையிறாங்களோ அதுதான் எமர்ஜ் ஆகுது. அவங்க என்னவா ஆக போறாங்களோ அதுதான் அவங்க மனசுல வருது. சொன்ன மாதிரியே பாபா குழந்தை ஆன உடனே தோணிடும் நமக்கு, நம்ம இது ஆயிடுவோம் அப்படின்ட்டு. அத சொன்னா நாங்க இத்தனை வருஷம் இருக்கிறோம், எங்களாலே ஆக முடியாது, நீ என்ன தைரியத்துல சொல்ற? எதுவே சொன்னாங்க நம்மள உண்மையா நம்ம பாபாட்ட பேசுறோம் இப்படி எல்லாம் நடந்துன்னு சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க. நமக்கெல்லாம் அதெல்லாம் நடக்கவே இல்லையா, இவங்க சொன்னா இவங்க நமக்கு பின்னாடி வந்தாங்க, எப்படி இவங்களால அப்படி சொல்ல முடியுது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஏத்துக்கவே முடியல அவங்களால. இப்ப ஒருத்தருக்கு நிறைய பேர் பொறாம வேறப்பட்டாங்கன்னு சொன்னாங்க இவங்க மேல. அதனால சரி அப்ப டச் பண்ற இது கூட பேசுறது கூட இல்ல, அதனால நல்லதுதான், எனக்கு டைம் சேவ் ஆகுது அப்படின்ட்டாங்க. அமைதியா தான் இருக்கணும், மனசு அமைதிப்படுத்தணும். என்னுடைய சேவைலாம் வேற மாதிரி தான், கற்பனை வேற மாதிரி தான் நினைப்பேன். ஏன்னா கடைசி நேரத்துக்கான சேவை வந்து நம்மளுடைய இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். நான் மனசால் சேவை மூலமா நிறைய பயனடையணும். நம்ம வீட்டுக்கு வரவங்க இல்லைங்க என்ன தேவையோ அதை அடைஞ்சு போகணும், இப்படிதான் நான் நினைப்பேன். என்னுடைய திங்க் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். இந்த மாதிரிதான் நான் பயிற்சி பண்ணணும்னு வச்சாங்களேன். அவங்க என் மனசுக்கு அப்படிதான் தோணிட்டே இருக்கும். தண்டனை வாங்காம போகணும், எந்த பதவியை அடையணும், யாருக்கு துப்பு கொடுக்கூடாது, இப்படிதான் தோணும் எனக்கு. அதனால அவங்கவுங்களுக்கு என்ன
ப்ரொபோசல் இருக்கு, அதுதான் வெளிப்படுது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான். சிலர் பாருங்க, நான் சொர்க்கத்துக்கே வரமாட்டேன் அப்படிம்பாங்க. எனக்கு சொர்க்கமே வேண்டாம்னு என்ன அர்த்தம்? சொர்க்கத்துக்கே வரமாட்டாங்க. எங்க அம்மா சொல்லி எனக்கு சொர்க்கமே வேண்டாம் அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப அவங்க சொர்க்கத்துக்கு வர போறதில்ல, அதனால தான் அந்த வார்த்தை வாயில வருது. கண்டிப்பா. எல்லார் வாயிலும் அப்படி வராது. அது இதுல புரிஞ்சுக்கலாம், அவங்க ஆள் மனசுலயே இருக்குங்க பாரு, அது தானா வரும் பாருங்க. அவங்க பழகி பாருங்க, அவங்க மனசுல இருக்கு தானா வெளிப்படும். இல்ல இது ஆஹ், ஒரு கிறிஸ்தவ சகோதரர் வந்து பார்த்துட்டு என்ன சொர்க்கத்துக்கு இயேசு வர மாட்டாரா? ஏய், இயேசு வராத சொர்க்கம் எனக்கு தேவையில்லடா. இயேசு வரலன்னா எனக்கு சொர்க்கம் வேண்டாம். ஏன் சொர்க்கத்துல கரிமீன் இருக்கு, சாப்பிட மாட்டாங்களா? அப்படிப்பட்ட சொர்க்கமே எனக்கு வேணாம். அவங்க நினைச்ச மாதிரி அது ஆயிடும், அவ்வளவுதான். So, அவங்களுக்குலாம் வெளிப்படுதுங்க பிரதர். இதே வந்து தேவதை அந்த வாயில வருது, ஆமா இன்னும் கேட்கணும். எனக்கெல்லாம் பாபா குழந்தை இன்னும் கேட்கணும் துடிப்பேன் நானு. இன்னும் சொல்லுங்க பிரதர், ஏன் சும்மா உட்காந்துட்டு இருக்கிறீங்களா? கிளாஸ் பண்ண வரவங்க மழைகள்லாம் வந்துட்டு பண்ண வெயிட் பண்ணா, இன்னும் இல்லை சொல்லுங்க பிரதர், இன்னும் இல்லை சொல்லுங்க பிரதர். அவங்க வற்புறுத்துவேன் நான், எதாச்சும் சொல்லுங்களேன் பிரதர் அப்படிப்பேன் நானு. உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்களேன் பிரதர், இப்படி எல்லாம் கேட்பேன். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேட்பேன் நானு. அப்படிலாம் நாமளும் அனுபவம் பண்ணணும் அப்படிலாம் நினைப்பேன் நான். தாதிங்களாம் எவ்வளவு அனுபவம் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் கேட்பேன், வீடியோல கேட்டுக்கிட்டே இருப்பேன். நமக்கு அனுபவம் பக்தியிலே எனக்கு ஆயிருக்குல்ல, அதே மாதிரி இங்க ஞானத்திலேயே பாபா நிறைய அனுபவத்துக்குனால பாபா எனக்கு நிறைய அனுபவத்துக்கு அவரே கொடுக்க ஆரம்பிச்சாரு. அதனால அந்த இதுலயே நான் இருந்தேன். நான் யாரையும் கேட்கணும் அவசியம் இல்லை, எதுனாலும் பாபாவை கேட்டுக்கணும். எல்லாருமே முயற்சியாளர் தான். அவங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க, ஒரே பாயிண்ட் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லுவாங்க. நீங்க ஒரு மாதிரி எடுத்துக்கீங்க, நான் ஒரு மாதிரி எடுத்துக்கேன், மத்தவங்க ஒரு மாதிரி எடுத்துப்பாங்க. ஆனா நான் எனக்கு என்ன டச் ஆகுது அதுதான். இப்ப நீங்க சொன்னா நான் எடுக்க முடியாது, நான் சொல்றேன் நீங்க எடுக்க முடியாது. அது மாதிரி அவங்கவுங்களுக்கு என்ன பாபா டச் பண்றாங்க அவ்வளவுதான். அவளங்க லெவல் அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம போயிட்டே இருக்கணும். நம்ம அதுக்காக நம்ம பாதையை இது பண்ண நான் மாறணும், அவ்வளவுதான். நான் மாறினா உலகமே மாறிடும், முடிஞ்சு போச்சு. நம்ம அது பாபா பத்தி தனியா ஒரு வீடியோ போடலாம். ஏன்னா இதுல வரவங்க வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, என்ன அது பாபா? ஏன்னா ஜென்ரல் வீடியோ இல்ல, அது பிரம்மகுமாரி வீடியோனா அவங்களுக்கு புரியும். இவங்க என்ன திடீர்னு வேற ஏதோ பாஷையில பேசுற மாதிரி இருக்குது அப்படின்னு நினைச்சிட போறாங்க. இப்ப எனக்கு அவங்களும் கமெண்ட்ஸ்ல போடுவாங்க, நீங்க சொல்லியிருந்தது. சரி, ஓகே. பாபான்னு நாங்க சொல்றது வந்து சிவபெருமானை, கடவுளை தான் சொல்றோம். பாபான்னா அப்பா. ஸோ மீதி வந்து நம்ம பிரம்மகுமாரி வீடியோ தனியா, மற்ற வீடியோ எல்லாம் அந்த டீட்டெயிலோட நம்ம போடுவோம், அது என்னன்னு. சரி, ஓகே சிஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நானுமே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் பிரதருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கிறத பார்த்தோம், டம்ளர் எடுக்கிறத பார்த்தோம். ஸோ இப்போ அந்த கேடிஎம் திறக்கிறது, ஸோ நாளுக்கு நாள் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு. ஸோ சீக்கிரமா பிரதர் இம்ப்ரூவ் ஆகிடுவார். ஆன பிறகும் நம்ம ஒரு தடவை பார்ப்போம் பிரதர், அது பார்ப்போம். சரிங்க பிரதர், ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். சொல்லுங்க. ஓகே, சீக்கிரமா நீங்க ஃபுல்லா குணம் அடைஞ்சு அதை நம்ம வீடியோ எடுத்து போடலாம். சரி, ஓகே. ஓகே, ஓம் நீங்க ஏதாவது ரொம்ப நன்றிங்க பிரதர். உங்களை எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி பிரதர். பாபா தான் சந்திக்க வச்சாரு, உங்களோட பேசுறது, அன்பு, உங்க 2 பேருடைய அன்புலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க பிரதர். ரொம்ப தேங்க்ஸ் சார். பிரதருக்கும் நன்றி, உங்க 3 பேருக்கும் ரொம்ப நன்றி. ஓகே சிஸ்டர். ஓகே, ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.